மக்கள் சிவபெருமானை பிரம்மாண்டமான இறைவனாக போற்றினாலும், பிரம்மதேவன் ஒரு நாளில் மிகுந்த அகந்தையுடன், நானே இந்த உலகத்தின் படைப்பாளர், எல்லாம் என் சக்தியால்தான் நிகழ்கின்றன என்று உரிமை கொண்டாடினார். இதைக் கேட்ட சிவபெருமான் சிரித்தார். அந்த சிரிப்பு சாபமாகிவிடும் என்று யாரும் நினைக்கவில்லை. சிவன் தனது கோபத்திலிருந்து ஒரு பகுதியை உருவாக்கினார். அங்கே மிகுந்த தைரியமும் அர்ப்பணிப்பும் கொண்ட காலபைரவர் தோன்றினார். காலபைரவர் பிரம்மாவின் முன்னால் நின்று, உன் அகந்தையை அழிக்க வந்துள்ளேன் என்று கூறினார். அவர் தனது திரிசூலத்தால் பிரம்மாவின் 5வது தலையை அகற்றினார். இதைக் கண்ட தேவர்கள் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். பிரம்மாவின் அகந்தை உடைந்தது. அவர் சிவனிடம் வணங்கி மன்னிப்பு கேட்டார். சிவபெருமான் கருணையுடன், நேரத்தையும் தர்மத்தையும் மதிக்க வேண்டும், உலகம் படைப்பால் மட்டுமல்ல ஒழுக்கத்தாலும் நிலைக்க வேண்டும் என்று கூறினார். அதன் பிறகு கால பைரவர் காலத்தின் அதிபதி ஆனார். அவர் நேரத்தை கணக்கில் வைத்து உலகை பாதுகாக்கும் தெய்வமாக விளங்கினார். காலபைரவர் வழிபாட்டின் முக்கியத்துவம் இன்றும் அஷ்டமி தினத்தில் காலபைரவரை வழிபட்டால் வாழ்க்கையில் நேரம், ஒழுங்கு, முடிவெடுக்கும் திறன் ஆகியவை சிறப்பாக அமையும் என்று நம்பப்படுகிறது. காலபைரவர் கோயில்களில் நாய்களுக்கு பிரசாதம் கொடுப்பது அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை